சேலத்தில் பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்து வயதான தம்பதியை தாக்கி கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கியிருக்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். என்ன நடந்தது? அந்த தம்பதி தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் கிச்சிபாளையம் ஆலயநகர் பகுதியைச் சேர்ந்த மாதவராஜ், அவரது மனைவி பிரேமா இருவரும் வீட்டில் தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவரது வீட்டிற்கு வந்த 2 இளைஞர்கள் குடிப்பதற்காக தண்ணீர் வேண்டும் என்று வாசல் நின்று கேட்டுள்ளார்கள். அதற்கு தண்ணீர் தர மறுத்த அந்த தம்பதியினர் அவர்களை அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் 2 வாலிபர்களும் பக்கத்து வீட்டு மாடியில் ஏறி மாதவராஜ் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். பின்னர் மாதவராஜ் வீட்டில் இருந்த மாதவராஜை தாக்கிவிட்டு பிரேமாவின் கழுத்தில் இருந்த 7 சவரன் தங்க நகையை பறித்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் செல்போனையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கிச்சிபாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கவே காவல்துறையினர் விரைந்து சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். தப்பியோடைய கொலைகள் முகம் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகளை கொண்டு தற்பொழுது கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். குறிப்பாக மாதவராஜ் வீட்டிற்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வெள்ளை அடிப்பதற்காக வந்த இளைஞர்கள் தற்பொழுது தண்ணீர் கேட்பது போல அவர் வீட்டிற்குள் உள்ளே புகுந்து நகையை பறித்து சென்றிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகளின் பதிவுகளை கொண்டு தற்பொழுது தப்பியோடைய 2 வாலிபர்களையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.